ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். வணக்கம். வணக்கம். எம்பி ஒருத்தருடைய ஸ்பீச் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. இந்தியாவை சார்ந்த எம்பி கிடையாது, இலங்கையை சார்ந்த எம்பி ராமநாதன் அர்ஜுனா அவர்களுடைய ஸ்பீச் தான். அவர் தமிழ்நாட்டுக்கு தொடர்ச்சியாக பேட்டிகளை கொடுத்துக்கிட்டு இருக்காரு. எல்லா பேட்டிகள்லையும் சீமான் அவர்களை டார்கெட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. சீமான் அவர்களாலையும் நாம் தமிழர் கட்சியினாலையும் இலங்கை தமிழர்களுக்கு எந்த பயனும் கிடையாது, இலங்கை தமிழர்களை வைத்து கட்சி படைப்பு நடத்திக்கிட்டு இருக்காரு சீமான் அவர்கள் அப்படின்லாம் பேசியிருக்காரு. இது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் அவர் யாரை சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்றதும் டிவிகேவை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுறாரு. தமிழ்நாடு, கச்சத்தீவு, நெடுந்தீவு அப்படின்னு ஜாஃபனா வரை எல்லாமே விஜயோடைய ஆளுகை கீழே இருக்கணும், அவர் தான் தமிழர்களை ஆள சரியான நபர் அப்படின்லாம் பேசுகிறாரு. அப்புறம் தமிழ்நாட்டு அமைச்சர்களை மீட் பண்ணுறாரு. ஸோ இது ஒரு பக்கம் பேச பொருளாக இருக்குது. எப்படி பார்க்குறீங்க அவருடைய நடவடிக்கைகள்லாம்? நடக்கிற விஷயங்கள் வச்சு பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. நம்ம இந்த மாதிரியான விஷயத்தை இது வரைக்கும் பார்த்ததில்லை. ஸ்ரீலங்காலேருந்து ஒரு எம்பி இங்கே வராரு, எல்லா யூடியூப் சேனல்ஸுக்கும் இன்டர்வியூ கொடுக்குறாரு. குறிப்பாக விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணுறாரு, சீமான் அவர்களை கடுமையாக விமர்சிக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாரு? யாரும் எதையும் சும்மா பண்ண மாட்டாங்க. அரசியல்வாதிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, நல்ல அரசியல்வாதிகள், கெட்ட அரசியல்வாதிகள், எல்லா அரசியல்வாதிகளுமே ஒரு விஷயத்தை செய்கிறாங்கன்னா காரணம் இல்லாமல் பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு கணக்கு இருக்கும், அதை பேஸ் பண்ணி தான் சில விஷயங்களை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ராமநாதன் அர்ஜுனா அவர் எதுக்கு இதெல்லாம் பண்ணுறார் அப்படின்றத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கணுன்னா, முதல்ல அவர் என்ன பேசுகிறாரு, அவரோட செயல்பாடுகள் கடந்த சில நாட்களாக என்னவா இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம கேர்ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாலே அவர் என்ன செய்ய முயற்சி பண்ணுறார், அவரோட இன்டென்ஷன்ஸ் என்ன அப்படின்றத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். முதல்ல அவரோட பேச்சுக்களை வச்சு பார்க்கும்போது அவர் செய்கிற விஷயம் என்னன்னு பார்த்தோன்னா, விஜய் அவர்களை பயங்கரமாக பாராட்டுறாரு, சீமான் அவர்களை பயங்கரமாக விமர்சிக்கிறார். ஸோ அப்போ இதை செய்வதற்கான காரணம் என்ன? விஜய் அவர்களை பாராட்டினா விஜய் அவர்கள் சந்தோஷப்படுவார், சீமான் அவர்களை விமர்சித்தாலும் விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்தும். ஏன்னா சீமான் அவர்கள் விஜய் அவர்களை ரொம்ப கடுமையாக விமர்சித்து விஜய் அவர்களை எதிர்த்து அரசியல் பண்ண ஒரு தலைவர். ஸோ அப்படி இருக்கும்போது விஜய் அவர்களை பாராட்டினாலும் விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்தும். அதே மாதிரி சீமான் அவர்களை நீங்கள் விமர்சித்தாலும் விஜய் அவர்களை சந்தோஷப்படுத்தும். அப்போ ராமநாதன் அர்ஜுனா அவர்களோட இன்டென்ஷன் என்ன? விஜயை சந்தோஷப்படுத்தணும். ஆமாம், அதுக்காக அவர் என்ன பண்ணியிருக்காரு? சீமான டார்கெட் பண்ணியிருக்காரு. அது ஒன்று பண்ணியிருக்காரு. அங்கேருந்து ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தாரா, போட்டு கொடுத்தாங்களா அப்படின்ற இதெல்லாம் போயிட்டு இருக்கு சமூக வலைதளங்களில். இப்போ அவருக்கு ஓட்டு போட்டு அவரை எம்பி ஆக்கின மக்கள்லாம் யோசிச்சுட்டு இருப்பாங்க, உங்களை எதுக்கு நாங்கள் எம்பி ஆகணும், நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் வேற ஒரு நாட்டுக்கு போய் அந்த ஊர் அரசியலை பேசிக்கிட்டு இருக்கீங்க, ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக துப்பாக்கி தூக்கி காட்டுறீங்க, சம்மந்தம் இல்லாமல் அந்த நாட்டுக்கு போய் சம்மந்தம் இல்லாத அரசியல் பேசிக்கிட்டு இருக்கீங்க, என்னையா பண்ணுறீங்க அப்படின்னு. அதான் இப்போ ஒருத்தர் ஒரு எம்பியா இருக்காருன்னா அவருக்குன்னு சில டியூட்டிஸ் இருக்கு. உலகத்துல எந்த எம்பியாவது இவர் இப்ப பண்ணிட்டு இருக்க இந்த வேலையை பண்ணிருப்பாங்களா? எந்த எம்பியும் அப்படி பண்ண மாட்டாங்க. இப்போ ஒரு யூடியூபர் இப்படி பண்ணுவார். ஒரு யூடியூபரை பொறுத்தளவு யூடியூபரா இருக்கலாம், சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சரா இருக்கலாம், அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த அரசியலை எதிர்க்கணும். அப்போ ஒரு 10 யூடியூப் சேனலுக்கு போய் நான் பேசுவேன், ஒரு 4 டிவி சேனலுக்கு நான் போய் பேசுவேன், இவர் சரியில்லைங்க, இவர் தப்பு பண்ணிட்டார், அது இதுன்னு பேசலாம். பட் ஒரு எம்பியா இருக்காருன்னா மக்கள் பிரச்சனைகளை அவர் பேசுவார். அரசியல் சார்ந்த அவங்க ஊர் மக்களை பாதிக்கக்கூடிய விஷயங்களை வரிசையாக போய் 4-5 சேனலில் உட்காந்து பேசலாம். இப்போ திருமாவளவன் அவர்கள் பேசுகிறார், ஏன்னா அது அரசியல் சார்ந்த விஷயம், அரசியல் ரீதியாக நிறைய காய்கள் நகர்த்தப்படுது. ஸோ அதை பற்றி அவர் பேசுகிறார். இங்கே இருக்கிற மற்ற தலைவர்களும் அதே மாதிரி நிறைய இன்டர்வியூஸ்லாம் கொடுப்பாங்க. ஆனால் சம்பந்தமே இல்லாத வேற ஒரு இடத்துக்கு நீங்கள் ஒரு எம்பியா இந்த விஷயங்கள்லாம் பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. விஜய் ஆதரிக்கிறத புரிஞ்சுக்க முடியுது, நீங்கள் யாரை வேணா ஆதரிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் எங்கே ஆதரிக்கிறீங்க, யாரை எதிர்க்கிறீங்க அப்படின்ற ஒரு இது. விஜய் அவர்களை இவர் ஆதரிக்கிறதே நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுவே ரொம்ப அபத்தமாக தான் இருக்குது. இப்போ விஜய் அவர்களை எப்போ இருந்து நீங்கள் ஆதரிக்க ஆரம்பிக்கிறீங்க? ரீசெண்டாக தான் மே 4ஆம் தேதியிலேருந்து ஆதரிக்க ஆரம்பிக்கிறீங்க. அப்போ விஜய் அவர்களோட அரசியலில் நீங்கள் ஆதரிக்கிறீங்களா, விஜய் அவர்களோட வெற்றியை நீங்கள் ஆதரிக்கிறீங்களா? அப்போ உங்களுக்கு விஜய் அவர்களோட வெற்றி தானே ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்படி நிஜமாவே விஜய் அவர்களோட அரசியல் பிடிச்சிருந்தா ஒரு 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஆதரிச்சிருக்கலாமே. விஜய் அவர்கள் முதல் மாநாட்டிலே அவரோட அரசியலை தெளிவாக சொல்லிட்டாரு. தமிழ் தேசியமும் திராவிடமும் கொள்கை தலைவர்களை முன்வைத்தாரு.
அரசியல் எதிரி, சித்தாந்த எதிரி எல்லாமே பேசிட்டாரு. அந்த அரசியல் உங்களை ஈர்த்திருக்குன்னா மே 4ஆம் தேதி வரைக்கும் ஏன் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க? வந்து பிரச்சாரம் பண்ணிருக்கலாமே. ஆமா. ஸோ நீங்க விஜய் அவர்களோட அரசியலால ஈர்க்கப்படல, விஜய் அவர்களோட வெற்றியால ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. விஜய் அவர்களோட பவர் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, விஜய் அவர்களோட ஃபேம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு. இப்ப விஜய் கையில பெரிய ஒரு பவர் இருக்கு, கவர்மெண்ட் அப்படின்ற இன்ஸ்டிடியூஷனை கையில வச்சிருக்காரு, அதனால ஈர்க்கப்பட்டிருக்கீங்க. ஸோ இப்ப நிஜமாவே நீங்க ஒரு மக்கள் தலைவரா இருந்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க ஈர்க்கப்பட்டிருக்க மாட்டீங்க. நம்ம மக்களுக்கு எந்த அரசியல் நல்லது, மக்கள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க சுயநலவாதியா உங்களோட நலன்ல இருந்து யோசிக்கிறீங்க. ஸோ விஜய் அவர்கள்கிட்ட அதிகாரம் இருக்கு, நமக்கு கொஞ்சம் பவரோட க்ளோஸாக இருந்தால் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக அங்கேருந்து கிளம்பி வந்திருக்கீங்க. இந்த ஹோல் ஆட்டிடியூட் இருக்குல்ல, இதுவே ரொம்ப சீப்பான ஒரு ஆட்டிடியூட். எப்பவும் ஜெயிச்ச உடனே ஒருத்தர் பின்னாடி போகிறது இருக்கு பாருங்க. இங்கே தமிழ்நாட்டிலையும் நான் பார்க்குறேன், எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அருவருப்பாக இருக்குது. நேற்று வரைக்கும் விஜய் அவரோட அரசியலை விமர்சிச்சு பேசிட்டு இருந்தாங்க நிறைய பேர், முக்கியமான ஃபேமஸான யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ்லாம். விஜய் ஜெயிச்ச உடனே விஜயை சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ உங்களுக்குன்னு ஒரு அரசியலே கிடையாதா? மண்டைக்குள்ள எல்லாம் எம்டியா இருக்கா உங்களுக்கு? இல்ல ஒரு இன்ஃப்ளூயன்சர் பண்றாங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். பண்ணக்கூடாதுங்க. இன்ஃப்ளூயன்சர் மனிதன் தானே, இன்ஃப்ளூயன்சர் மனிதன் தானே. ஒரு பொலிட்டிஷியன் பண்ணும்போது இன்னும் ஆக்வர்டா இருக்காது? யார் பண்ணாலும் தப்பு தான் அது. இப்ப நான் எலெக்ஷனுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய் அவர்களோட அரசியலை விமர்சிச்சு பேசுறேன்னா அதுக்கு காரணம் விஜய் அவர்களோட அரசியல் மோசமா இருக்கு, அதனால விஜய் அவர்களோட அரசியலை விமர்சிச்சு பேசுறேன். எலெக்ஷன்ல விஜய் ஜெயிச்சா சரியா போயிருமா? அதெல்லாம் அப்படியே மாறிடுமா? அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியோட நான் பேசணும். இப்போ நான் விஜய் அவர்களை என்னைக்கும் ஒரு வார்த்தை நம்ம பர்சனலாக அவர் அட்டாக் பண்ணதே கிடையாது. அவரோட பர்சனல் இஷ்யூஸ்லாம் வந்தப்பையும் நம்ம டச் பண்ணல. அவரோட பொலிட்டிக்ஸை மட்டும் நம்ம எடுத்து பேசுகிறோம், அதுவும் ரொம்ப டீசெண்டான முறையில் விமர்சிக்கிறோம். எலெக்ஷனுக்கு முன்னாடி அதை தான் நம்ம பண்ணோம், இப்பயும் நம்ம அதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது எப்படி மாறும்? எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்களோட அரசியல் மோசம்னா எலெக்ஷனில் அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறமும் அது மோசம் தான். ஆனால் காங்கிரஸ் எல்லாம் அப்படி பார்க்கலையே, திமுக கூட்டணி கட்சியெல்லாம் வந்தாங்கல்ல. ஸோ அந்த ஆங்கிள் வச்சு பார்க்கும்போது பரவாயில்ல, அரசியல் எல்லாம் சாதாரண தானே அப்படின்ற. அப்போ ஒரு இன்ஃப்ளூயன்சரோ ஒரு இண்டிவிஜுவலோ அப்புறம் அவன் மேலே என்ன மரியாதை இருக்கும்? எனக்கு அது பார்க்கும்போது இது ஒரு பச்சோந்தித்தனம் இல்லை. அது ஒருத்தர் ஜெயிச்சாருன்னா அவர் மேலே நான் ஓடிடுவேன், ஜெயிக்கிற கூட்டத்தில் தான் நான் இருப்பேன். ஓகே, அப்போ ராமநாதன் அர்ஜுனா பச்சோந்தின்றீங்களா? உங்களுக்கு என்ன மாட்டி விடணும். அவர் வேற துப்பாக்கி கூட சுத்திட்டு இருக்காரு. துப்பாக்கில எடுத்து காட்டுறாரு, துப்பாக்கி எடுத்து காட்டுறாரு அவரு. இப்ப அவர்கிட்ட நீங்க என்ன கோத்து விடுறீங்க? இப்ப அவர் துப்பாக்கி எடுத்து காட்டுறத நான் எப்படி பாக்குறேன்னு கேட்டீங்கன்னா அவரோட இம்மெச்சூரிட்டி அது காட்டுது. இப்ப இன்ஃபேக்ட் நம்ம இவ்வளவுலாம் பேச வேண்டிய அவசியமே இல்லை. அவரு ஜாஃப்னால ஒரு லேண்ட் டிஸ்பியூட்னு நினைக்கிறேன், அதுல அந்த பெண்கள் பிரச்சனை பண்றாங்க அவர்கிட்ட. இவரும் அந்த பெண்கள்கிட்ட கோபமா பேசுறாரு. அவங்கள நோக்கி ஒரு துப்பாக்கியை பாயிண்ட் பண்றாரு. அப்படியே அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு செகண்ட்ல டக்குன்னு எனக்கு புரிஞ்சது என்னன்னா, ஒரு 2ஆம் கிளாஸ் பையனுக்கு இருக்கக்கூடிய மெச்சூரிட்டி கூட அவருக்கு இல்லை. ஒரு 2ஆம் கிளாஸ் பையனுக்கு இருக்கக்கூடிய ஒரு மெச்சூரிட்டி கூட இல்லை. ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் கூட ஒரு துப்பாக்கி எடுத்து பெண்களை நோக்கி அப்படி பாயிண்ட் பண்ண மாட்டார். இப்ப தலைவர் இருக்காருன்னா ஆயுதமேந்திய போராட்டம் நடத்துறாரு. எப்ப ஆயுதத்தை தூக்கலான்ற இடத்துக்கு வராங்க அவங்க இறுதியில. நீங்க அறவழியில போராட்டம் நடத்தி ஆயிரக்கணக்கான பேர் மோசமா துன்புறுத்தப்பட்டு அந்த போராட்டங்கள்லாம் ஒடுக்கப்பட்டு இனி வேற வழியே இல்லைன்ற போது நீங்க அதை கடைசியில் எடுக்கிறீங்க. உங்களை விட வீக்கான பெண்கள் அங்க, உங்களுக்கு இருக்க பவர் கிடையாது, உங்களுக்கு இருக்கிற அதிகாரம் கிடையாது, உங்களை மாதிரி கையில துப்பாக்கியும் இல்லை. அவங்கள டீல் பண்ணும்போது எடுப்புல நீங்க துப்பாக்கி எடுத்து அவங்கள நோக்கி பாயிண்ட் பண்றீங்க. அப்போ உங்களோட கேரக்டர் அது காட்டுது. உங்களுக்கு இன்டர்னலா வில் பவரோ ஸ்ட்ரென்த்தோ எதுவுமே இல்லை. இப்போ அந்த இஷ்யூ எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கணும்? அது ஒரு சின்ன இஷ்யூங்க. அந்த இஷ்யூ தமிழ்நாட்டில் யாருக்கெல்லாம் லேண்ட் இருக்கோ எல்லாருக்குமே இந்த பிரச்சனை வரும். உலகம் முழுக்க அப்படிதான். லேண்ட் இருந்தால் சில டிஸ்பியூட்ஸ் இருக்க தான் செய்யும். 4 லேண்ட் இருக்குன்னா ஒரு லேண்டில் டிஸ்பியூட் இருக்கும். அது எப்படி ஹேண்டில் பண்ணணும்? லீகலாக ஹேண்டில் பண்ணணும், சொல்லணும், கேட்கலன்னா லீகலாக ஹேண்டில் பண்ணி அப்புறம் ஒரு 2-3 வருஷம் வெயிட் பண்ணி நீங்கள் உங்கள் பக்கம் நியாயம் இருந்தால் நீங்கள் ஜெயிப்பீங்க. அதை செய்யணும்னா என்ன ஆகும்? 2-3 வருஷம் வெயிட் பண்ணணும். ஆனால் சாருக்கு ரொம்ப அவசரம். உடனே என்ன பண்றாரு? பெண்கள்கிட்ட விவாதத்துக்கு போறதுக்கு முன்னாடி துப்பாக்கியோட போறாரு. நான் இன்னைக்கு இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு துப்பாக்கி தூக்கிட்டு போறாரு. போனதுக்கு அப்புறம் டக்குன்னு துப்பாக்கி எடுத்து பாயிண்ட் பண்றாரு. இந்த பேசிக் மெச்சூரிட்டி கூட இல்லை. ஒரு பேசிக்கான மெச்சூரிட்டி இருக்கிற அப்படி பிஹேவ் பண்ண மாட்டான். ஸோ அது அவரோட கேரக்டரை காட்டுது. இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, எனக்கு எப்பவுமே பெரிய மனிதர்களா இருப்பாங்க, பெரிய சில விஷயங்கள்ல அவங்களுக்கு பெரிய புலமை இருக்கும், பெரிய ஸ்கில்டா இருப்பாங்க. அவங்கள நான் எப்பவுமே கணக்கு போடும்போது அவங்களோட இந்த சில ஏரியாவில் எக்ஸ்பர்ட்டாக இருக்காங்கல்ல, அதை பேஸ் பண்ணி அவங்களோட ஒருத்த நான் கணக்கு போட மாட்டேன்.
அவங்க சின்ன சின்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணுற விதம் இருக்குல்ல, அதை பார்த்தாலே இவனோட ஒருத்தனன்னு தெரிஞ்சிடும். சில சின்ன விஷயத்தை ரொம்ப மோசமாக கையாளுவாங்க. இவரும் அதே மாதிரி தான். இவர் எம்பியாக இருந்துக்கிட்டு துப்பாக்கியை தூக்கிட்டு போய் சாதாரண பெண்களை நோக்கி நீங்கள் பாயிண்ட் பண்ணுறீங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், ஒரு 2ஆம் கிளாஸ் பையன் கூட அதை பண்ண மாட்டான். அந்த மெச்சூரிட்டி ஒரு 2ஆம் கிளாஸ் பையனுக்கு இருக்கும். இது ஏன் ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் சொல்கிறேன், இப்போ மேபி அர்ஜுனா அவர்கள் தூக்கிட்டு போன அந்த துப்பாக்கியில் தோட்டா கூட இல்லாமல் இருந்திருக்கலாம். ஆனால் அது விஷயம் இல்லை. நீங்கள் அது லோடு ஆகாத துப்பாக்கியாக இருந்தால் கூட நீங்கள் பாயிண்ட் பண்ணக்கூடாது. அது ரொம்ப தவறான ஒரு விஷயம் தான். ஏன் நான் சொல்கிறேன்னா, ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு வீடியோ பார்த்தேன். யூஎஸில் தகராறு நடக்குது, நிறைய வண்டி எல்லாம் வரிசையாக நிற்குது. ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, கையில் துப்பாக்கி கூட எல்லாத்தையும் மிரட்டிக்கிட்டே இருக்காரு. கொஞ்சம் ஒரு மாதிரி போதையில் இருப்பார்னு நினைக்கிறேன். இப்படி காட்டுறாரு, அப்படி ஸ்டைலாக நடந்து வராரு, ஒரு டிஷர்ட்டையும் போட்டு நடந்து வராரு. அப்புறம் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல நிறைய வண்டிகள் வரிசையாக இருக்கு, ஒரு கார் இப்படி நிற்குது. அவர் அந்த காரை நோக்கி இப்படி கன்னை நீட்டுறாரு, பட்டுன்னு கார்லேருந்து ஒரு ஷூட் பண்ணிட்டாரு. அடுத்த செகண்ட் அவர் தரையில் இருக்கார். ரொம்ப ஷாக்கிங்கான ஒரு வீடியோ. கமெண்ட்ல போய் பார்த்தா எல்லாருமே அந்த கார்காரரை சப்போர்ட் பண்றாங்க. அதுக்கான காரணம் என்னன்னா, நீங்க ஒரு துப்பாக்கி எடுத்து இன்னொருத்தர மேல பாயிண்ட் பண்றீங்கன்னா அவனுக்கு உங்களை ஷூட் பண்றதுக்கு உரிமை இருக்கு. ஏன்னா அது செல்ஃப் டிஃபென்ஸ். அவனுக்கு உங்க துப்பாக்கி லோடடா இருக்கா அன்லோடடா இருக்கா அதை பத்திலாம் அவங்களுக்கு தெரியாது. நீங்க ஒரு லோடட் கன்னையோ அன்லோடட் கன்னையோ அப்படி பாயிண்ட் பண்றீங்கன்னா அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ்க்காக உங்க மேல ஷூட் பண்ணலாம். அந்த கமெண்ட் ஃபுல்லாகவே அதான் போட்டிருந்தாங்க. அந்த காருக்காரனை சப்போர்ட் பண்ணி போட்டிருந்தாங்க. எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது, அமெரிக்கன்ஸுக்கு அந்த கன் கல்ச்சர் அங்கே இருக்கிறனால ஒரு துப்பாக்கியை எப்படி ரெஸ்பான்சிபிளாக யூஸ் பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுது. ஒரு துப்பாக்கியை சும்மா அப்படி இப்படின்லாம் ஃப்ளாஷ் பண்ணிட்டு போக முடியாது. அதுக்கான கான்சிக்வன்ஸ் ரொம்ப மோசமாக இருக்கும். இப்போ இவர் இங்கே பண்ணார்ல, இந்த விஷயத்தை அங்கே போய் பண்ணால் வேற மாதிரி ரிசல்ட் இருந்திருக்கும். ஸோ இந்த விஷயங்கள் எதுவுமே புரியாமல் இவ்வளவு இம்மெச்சூர்டான ஒரு மனிதனாக இவர் இருக்கார். இப்போவும் பார்த்தோம்னா அங்கே ஒரு அவசரம் பார்க்குறீங்கல்ல, உடனடியாக அந்த பிரச்சனையை முடிச்சிடணும், அதுக்கு துப்பாக்கி தூக்குறாரு பாருங்க. ஒரு புல்லை வெட்டுறதுக்கு அப்படியே பெரிய கிரெயினை தூக்கிட்டு வந்த கதை தான் அது. இங்கேயும் அவசரம். விஜய் அவர்கள் ஜெயிக்கிறாரு, மே 4 தான் ரிசல்ட் வருது. அதுக்குள்ள என்ன அவசரம்? அதுக்குள்ள இங்க வந்து 18 சேனலுக்கு இன்டர்வியூ கொடுத்து சீமான் அவர்களையும் அட்டாக் பண்ணி எதுக்கு இவ்வளோ அவசரம்? ஜெயிச்சிட்டாரு, கொஞ்சம் அப்படி நிதானமாக உட்காந்து யோசிங்க. ரைட், ஒருத்தர் புதுசாக வந்திருக்கார், நம்ம அவரோட சேர்ந்து ஒர்க் பண்ணால் மேபி கொஞ்சம் பெனிஃபிஷியலாக இருக்கலாம். ஒரு 2-3 மந்த்ஸ் கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலாக யோசிங்களேன். யோசிச்சு அதுக்கப்புறம் ஓகே கொஞ்சம் கொஞ்சமாக காய்களை நகர்த்துங்களேன். விஜய் அவர்களுக்கு இது பார்க்க ஆக்கூடாக இருக்கும்ல. யார் அங்கேருந்து கிளம்பி வரான், ஊரில் இருக்க எல்லா சேனலுக்கும் பேட்டி கொடுக்குறான், நம்மளையும் ஓவராக புகழ்ந்து தள்ளுறான். நேற்று வரைக்கும் ஆளை காணொலி திடீர்னு வராரு. ஜெயிச்சதுக்கப்புறம் ஒரு வண்டியில் நீங்கள் ஏறுறீங்கனாலே உங்கள் மேலே மரியாதை கம்மியாக தான் இருக்கும். இந்த ஜெயிச்சவருக்கு உங்கள் மேலே மரியாதை கம்மியாக தானே இருக்கும். அவருக்கு தெரியும் நீ எதுக்காக வரீங்கன்னு தெரியும்ல. நான் ஜெயிக்கிறேன், ஜெயிச்சதுக்கப்புறம் நீங்கள் புகழ் பாடிட்டு என்கிட்ட வரீங்கன்னா, நான் தோத்துருந்தா நீ என்கிட்டே வந்திருக்க மாட்டேன், ஜெயிச்சனால ஏதோ ஒரு வகையில் உனக்கு லாபம் இருக்குன்றதுக்காக நீ வர. அப்படிதான் விஜய் அவர்கள்லாம் எவ்வளோ வெற்றியை பார்த்துருப்பாரு. இந்த விஷயம் அவருக்கு புரியாதா என்ன? ஏன் இவ்வளவு அவசரம் அவங்களுக்கு? இப்போ பார்த்தோம்னா டெஸ்பரட்டாக பவரோட அந்த வெறியில் பார்த்தோம்னா போகிறாரு. விஜய் அவர்களை கண்மூடித்தனமாக சப்போர்ட் பண்ணுறாரு, சீமான் அவர்களை கண்மூடித்தனமாக எதிர்க்கிறாரு. அதுவும் சீமான் அவர்களோட எதிர்ப்பு என்னன்னு பார்த்தோம்னா ஈழத்தமிழர்களோட வலி வேதனை இதெல்லாம் அவர் யூஸ் பண்ணுறாராம், அதை வச்சு காசு பார்க்குறாரு. இப்போ எனக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னா, இப்போ நான் ஒரு விக்டிம்னு வச்சுப்போம், நான் பாதிக்கப்பட்டிருக்கேன்னு வச்சுப்போம். என்னோட பிரச்சனையை நீங்கள் பேசுகிறீங்கன்னா நான் சந்தோஷம் தான் படுவேன். ரைட், எனக்கு ஒரு பெரிய பிரச்சனை, யாரும் என்னை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க, அதை மகாபிரபு எடுத்து பேசுகிறாருன்னா ஐ வில் பி வெரி ஹாப்பி. மகாபிரபு கிட்ட போய் என் பிரச்சனையை வச்சு நீங்கள் பேசி யூடியூப்பில் காசு சம்பாதிச்சிட்டிங்கல்ல அப்படின்னு நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா என் பிரச்சனையை வெளியே கொண்டு வரதே எனக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இன்றைக்கி இந்தியாவில் எத்தனை ஸ்டேட்ஸில் ஈழத்தமிழ் மக்கள் ஃபேஸ் பண்ண வழிகள் பற்றி பேசுகிறாங்க, எத்தனை மாநிலங்களில் பேசுகிறாங்க? எங்கேயும் பேசல, தமிழ்நாட்டில் மட்டும்தான். தமிழ்நாட்டில் எத்தனை கட்சிகள் பேசுகிறாங்க? அதில் இன்னைக்கு ஈழப்படுகொலையை பற்றி தமிழ் மக்கள் எல்லாருக்கும் ஓரளவுக்கு தெரியுதுன்னா அதுக்கான காரணம் யார்? ஸோ ரைட், நீங்கள் சொல்கிற மாதிரி இன்எஃபிஷியண்ட்டாகவே இருக்குதுன்னு வச்சுப்போம். சீமான் அவர்களும் சரி என்டிகேவும் இன்எஃபிஷியண்ட்டான ஒரு பார்ட்டியாக இருக்காங்கன்னே வச்சுப்போம். ஆனால் இவங்களை விட பெட்டராக பேசுகிற இன்னொரு பார்ட்டி எனக்கு காட்டுங்க. டிவிக்கே இருக்குல்ல, அதான் அவர் சொல்லணும், அவர் தான் ப்ரூவ் பண்ணணும். ஏன்னா அவர் மே 4 இருந்தால் ஆதரவு வளர மாதிரி இருக்கார். ஓகே, அவர் தான் சொல்லணும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டிவிகேவை நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க, சீமான் அவர்களை அட்டாக் பண்ணுறீங்க, அப்போ நீங்கள் சொல்லணும்
இந்தந்த இடத்துலலாம் என்டிகே சரியாக ஃபங்க்ஷன் பண்ணல, நம்மளோட பிரச்சனையை இன்னும் நல்லா மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிருக்கலாம், அதெல்லாம் இவங்க பண்ணலை. ஆனால் டிவிக்கே பாருங்க, என்டிகேவை விட ஈழத்தமிழ் மக்களோட பிரச்சனையை இன்னும் அருமையாக மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நமக்கு தாவேக்கா தான் தேவை, ஏன்னா என்டிகே செய்யாத வேலையை இவங்க பண்ணுறாங்கன்னு நீங்கள் ப்ரூவ் பண்ணணும். அதை நீங்கள் பண்ணலையே. நீங்கள் ஜஸ்ட் விஜய் அவர்கள் ஒரு சேவியர் மாதிரி பேசுகிறீங்க. ஏன்னா அது ஒரு ப்ரூவன் ஃபார்முலா. விஜய் அவர்களை யாரெல்லாம் ரட்சகர் சேவியர்லாம் பேசினாங்களோ அவங்க எல்லாமே நல்லா கவனிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு இப்போ ஒரு ப்ரூவன் ஃபார்முலா தெரியுது, இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணால் ஸ்கோர் பண்ணலான்னு தெரியுது. வந்து அந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண முயற்சி பண்ணுறீங்க. ஆனால் அது பார்க்குறதுக்கு ரொம்ப அருவருப்பாக இருக்குது. பவருக்காக நீங்கள் பச்சையாக இந்த விஷயத்தெல்லாம் பண்ணிட்டுருக்கீங்க. ஜாஃப்னா மக்கள் இதை கேட்கணும். உங்களுக்கு நான் எதுக்கு ஓட்டு போட்டேன், நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, இப்போ சம்மந்தமே இல்லாமல் அங்கே போய் ஊரில் இருக்கிற வம்பெல்லாம் விலைக்கு வாங்கிட்டு இருக்கீங்க. ஓட்டு போட்ட மக்களுக்கு எதிராக கண்ணை காட்டுறீங்க, அங்கே போயிட்டு சம்மந்தம் இல்லாமல் எதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. எதுக்கு ஓட்டு போட்டோம், என்ன நடக்குது? ஆமாம், அவங்க கேட்கணும், அந்த விஷயத்தை கேட்கணும். இப்போ தலைவர் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களோட ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருந்தார். எம்ஜிஆர் அவர்களும் மூமெண்ட்டுக்கு நல்லா உதவி இருக்கார். ஸோ அப்போ இலங்கையில் இருக்கக்கூடிய ஒரு தமிழ் தலைவருக்கும் இங்கே இருக்கக்கூடிய லீடர்ஸோட ஒர்க் பண்ண வேண்டிய தேவையெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நான் அங்கீகரிக்கிறேன். எம்ஜிஆர் அவரோட நின்ன விஷயமும் இல்லை. அதுக்கப்புறமும் மற்ற தலைவர்களோடையும் அவங்க க்ளோஸாக தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க யாருமே ஒருத்தரை சந்தோஷப்படுத்துறதுக்கு இன்னொருத்தரை விமர்சித்தது கிடையாது. நமக்கு சில விஷயங்கள் தேவை இருக்குது, அரசியல் ரீதியாக சில விஷயங்கள் தேவை இருக்குது, அரசியல் ரீதியாக அவங்களோட உதவியும் நமக்கு தேவை இருக்குது. அதை கரெக்டாக எப்படி பெறணுமோ அந்த மாதிரி பெற்றுட்டு போயிடுறது. அதை விட்டுக்கிட்டு உன் ஊர் அரசியல்ல இவங்களுக்கு லாபம் ஏற்படுத்துறதுக்காக இன்னொருத்தர் அட்டாக் பண்றது, ஒருத்தருக்கு சந்தோஷம் ஏற்படுத்துறதுக்காக இன்னொருத்தர் அட்டாக் பண்றது, அதெல்லாம் அவங்க பண்ணதே கிடையாது. அவங்களுக்குன்னு பிரத்யேக அரசியல் இருந்திருக்கு. ஏன் அரசியலுக்கு என்ன வேணுமோ அதை முன் வச்சு அதை வாங்கிட்டு போறது, அது வேற விஷயம். ஆனா இவர் பண்றது பார்த்தோம்னா ரொம்ப ஆக்வர்டா இருக்கு. இவர் பண்றதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவர் மக்களுக்காக இந்த விஷயம்லாம் பண்ணல. மக்களுக்காக பண்றவங்க இதை பண்ண மாட்டாங்கல்ல. இவருக்கு விஜய் அவர்களோட க்ளோஸ் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை மட்டும்தான் இருக்கு. அதனால என்ன பயன்? நீங்க என்ன எம்பி ஆக போறாரா, எம்எல்ஏ ஆக போறாரா? ஸோ அதனால என்ன பயன் வந்துருப்போது? இப்போ தமிழ்நாடு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்தது போல தமிழ் மக்கள் நம்ம ஒரு இன்டர்நேஷ்னல் கம்யூனிட்டி. நம்ம உலகம் முழுக்க தமிழ் மக்கள் ஸ்ப்ரெட் ஆகியிருக்காங்க. தமிழ் டயஸ்போரா ரொம்ப பெரிய வைடான ஒரு டயஸ்போரா. இதோட கோர்னு பார்த்தோம்னா தமிழ்நாடு தான். உள்ளதுலேயே அதிகப்படியான தமிழ் மக்கள் தமிழ்நாட்டில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் பவரும் தமிழ்நாட்டில் தான் தமிழ் மக்களுக்கு இருக்கு. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தமிழர்களோட கம்பேர் பண்ணும்போது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தமிழர்களுக்கு தான் ஓரளவுக்கு பொலிட்டிக்கல் பவரும் இருக்கு. நம்ம இங்கிருந்து பார்க்கும்போது நமக்குமே பொலிட்டிக்கல் பவர் ரொம்ப கம்மியாக இருக்கு. இன்னும் ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன்ல தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அதனால தான் தமிழ் தேசியம் வேணும்னு நம்ம பேசுறோம். பட் இருந்தாலும் மற்ற தமிழர்களோட ஒப்பிடும்போது நமக்குன்னு ஒரு மாநிலம் இருக்கு, இங்கே நமக்கு ஒரு கவர்மெண்ட்டும் இருக்கு. அந்த விஷயங்கள்லாம் ஓரளவுக்கு இருக்கு. ஸோ நமக்கு கொஞ்சம் பொலிட்டிக்கல் பவரும் இருக்கு. அதே மாதிரி இங்கே இருக்கக்கூடிய மேஜர் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸுக்கு இன்டர்நேஷ்னல் தமிழ்ஸோட ஒரு கனெக்ஷனும் உண்டு. திமுகவுக்குலாம் நல்ல கனெக்ஷன் உண்டு. யூகேல யூஎஸ்ல மற்ற ஐரோப்பிய நாடுகள்லாம் தமிழர்கள் நிறைய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்டிடியூஷன்ஸ் எல்லாம் திமுகலாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. அவங்களோட நல்ல கனெக்ஷன்ல தான் இருப்பாங்க. இந்த விஷயங்கள் நடக்கும். நம்ம தமிழர்கள் பார்த்தோம்னா, நம்ம தமிழ் தேசியம் பேசக்கூடிய தமிழர்கள் பார்த்தோம்னா திமுகவோட இன்ஃப்ளூயன்ஸை முறியடிக்கிறதுக்கான வேலைகள் அங்கேயும் ஈடுபட்டு இருப்பாங்க. இந்த மோதல், இந்த விஷயங்கள்லாம் அங்கே போய்கிட்டு இருக்கும். இப்போ தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அரசியல் மாற்றம் ஏற்பட்டிருக்கு. இவ்வளோ நாளும் 2 திராவிட கட்சிகள் இருந்திருக்காங்க. இன்னைக்கு புதுசாக தாவேக்கான்ற புது கட்சி வந்திருக்கு. ஸோ இப்போ பெரிய ஒரு ஸ்பேஸ் கிரியேட் ஆகுது. அது அப்போ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு நான் சொல்கிறேன் பாருங்க. தமிழ்நாட்டுக்கும் மற்ற இன்டர்நேஷனல் தமிழ்ஸுக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு பாருங்க. அதுலேயும் நிறைய மாற்றத்தை அது ஏற்படுத்தும். ஒரு புது லீடர்ஷிப் இப்போ இங்கே உருவாயிருக்கு. ஸோ இப்போ இவர் என்ன பண்ண முயற்சி பண்ணுறாருன்னா, விஜய் அவர்களோட நான் க்ளோஸாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி தன்னை பொசிஷன் பண்ண முயற்சி பண்ணுறார். ஓகே. இப்போ ராமநாதன் அர்ஜுனா அவர்கள் நீங்கள் சொன்னது மாதிரி ஒரு பகுதியோட எம்பியாக இருக்காரு. சீமான் அவர்கள் மேலே விமர்சனம் வைக்கிறார். என்ன விமர்சனம்? எங்களோட வலி வேதனைகள் எல்லாம் சீமான் யூஸ் பண்ணிட்டார். அர்ஜுனா அவர்களும் ஜாஃப்னா பகுதியில் ஜெயிக்கிறதுக்கு இதே அரசியல் தானே அவரும் பேசினாரு. இதெல்லாம் பேசி இன்டர்நேஷனல் தமிழ்ஸ்லேருந்து ஃபண்ட்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி தானே அவரும் ஜெயிக்கிறாரு.
ஸோ விஜய் அவர்கள் மாதிரி புதுசாக எமர்ஜ் ஆன ஒரு லீடரோட தன்னை பொசிஷன் பண்ணிக்கிட்டா அவருக்கும் இன்டர்நேஷனல் லெவலில் இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாகும். அவரும் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு இண்டிவிஜுவலாக மாறுவார், ஒரு பவர் சென்டராக மாறுவார் கண்டிப்பாக. ஓகே, அதை விஜய் வச்சு அதை பயன்படுத்தி பார்க்குறாரு. அதுக்கு வேற எதுக்கு ட்ரை பண்ணுறாரு அவர்? ஆனால் காரணம் இல்லாமல் செய்யல. எதுவும் யாரும் எதையும் காரணம் இல்லாமல் செய்ய மாட்டார்கள். இன்னைக்கு அவர் ஃப்ளைட்டை பிடிச்சி இங்கே வந்து டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணி எல்லா யூடியூப் சேனல்ஸுக்கும் இன்டர்வியூலாம் கொடுக்குறாரு. இப்போ யோசிப்பார், மே 4க்கு முன்னாடியே பண்ணியிருந்துருக்கணும்ப்பா, கணிக்க தவறிட்டோமே. தமிழ்நாட்டுக்காரங்களை நம்பி எல்லா சேனல்லையும் விஜய் ஜெயிக்க மாட்டார்னு சொன்னாங்க, நம்மளும் அதை நம்பி கேஷுவலாக விட்டோம். பார்த்தா விஜய் ஜெயிச்சிட்டாரு. சரி பரவாயில்ல, இப்போவாவது கரெக்டான மூவ் எடுப்போமே, விஜய் ஜெயிச்சிட்டாரு, இனி நம்ம அவருக்கு பிரச்சாரம் பண்ணுவோம், அவரை சப்போர்ட் பண்ணி நம்ம பேசுவோம், அவரை நம்ம சந்தோஷப்படுத்துவோம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் இப்போ அவர் சுற்றிட்டு இருக்காரு. அவருக்கு டெஃபினட்டாக கால்குலேஷன்ஸ் இருக்குது. கால்குலேஷன்ஸ் இல்லாமல் எதுவும் பண்ண மாட்டார். ஒன்றும் இல்லைங்க, ஒரு சின்ன லேண்ட் டிஸ்பியூட்டு சாதாரண மனிதர்களோடு டீல் பண்ணுறீங்க, அப்போ கூட உங்களுக்கு ஒரு நார்மல் ஹியூமன் பீயிங் மாதிரி ஹியூமனிட்டியோட அதை டீல் பண்ண முடியலையே. நான் சொல்கிறது ஒரு சராசரி மனிதனா அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவான்? அப்படி உங்களுக்கு டீல் பண்ண முடியலையே. அந்த சின்ன பிரச்சனையை கூட ஒழுங்காக டீல் பண்ண முடியல. உங்களுக்கு அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, இருந்தும் துப்பாக்கியோட போய் நிற்கிறீங்க. அது காட்டுறது என்னன்னா, உங்களுக்கு நல்ல மனசும் இல்லை, அறிவும் இல்லை. அறிவு இருக்கக்கூடிய கேடி எப்படி டீல் பண்ண மாட்டான். இங்கே இருக்கக்கூடிய தமிழ் பொலிட்டிஷியன்ஸ் வேற மாதிரி டீல் பண்ணுவான். அதை அவன் லீகலாகவும் டீல் பண்ண மாட்டான், நேராக போய் துப்பாக்கி நீட்டிட்டு இருக்க மாட்டான். அவன் இந்த இஷ்யூவெல்லாம் வேற மாதிரி டீல் பண்ணுவான். ஏன்னா அவன் வந்து மோசமான மனிதனாக இருப்பான், ஆனால் மண்டையில் மூளை இருக்கும் அவனுக்கு, அவன் வேற மாதிரி டீல் பண்ணுவான். அது இது அதான் நான் சொன்ன மாதிரி 2ஆம் கிளாஸ் பையலுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி கூட இல்லை, பப்ளிக்கில் துப்பாக்கி தூக்கி நீட்டிட்டு இருக்காரு. ஸோ அதனால் இவர் கரெக்டான ஆள் கிடையாது. இது வந்து நான் ஏதோ சீமானை டிஃபெண்ட் பண்ணுறதுக்காக நான் இதை பேசிகிட்டு இருக்கல. எனக்கு அந்த வீடியோவை பார்த்த அன்னைக்கு எனக்கு தெரியும் இவர் கரெக்டான எலிமெண்ட்டே கிடையாது, கரெக்டான ஆளே கிடையாது. இப்போ அவருடைய ஸ்பீச்சு தான் வந்து டிவிக்காரங்க எடுத்து போட்டு சீமான் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க. பாருங்க, அங்கேருந்து வந்தவரே உங்களை இப்படி பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு. ஆமாம், அப்போ இந்த வீடியோவையும் அனுப்பணும் அவங்களுக்கு. இவர் இதெல்லாம் பார்த்துருப்பாங்க அவங்க. ஆமாம், அவங்களுக்கு என்னன்னா இப்போ புதுசாக ஒரு ஆள் கிடச்சிருக்காரு, அவ்வளோதான். ஆமாம், நம்ம ஊரில் இருக்கிற செலிபிரிட்டிஸ்லாம் விஜய் அவர்களை சப்போர்ட் பண்ணி பார்த்துருப்பாங்க. இப்போ அதை தாண்டி வெளிநாட்டுக்காரர் ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறாரு, அது பாசிட்டிவாக இருக்கும். ப்ளஸ் சீமான் அவர்களையும் அவர் அட்டாக் பண்ணுறாரு, அதுவும் உங்களுக்கு சந்தோஷமாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் ஒன்றும் இல்லைங்க, இப்போ என்னன்னா விஜய் ஜெயிச்சிட்டாருங்க, எல்லாருக்குமே ஜெயிக்கிறவர்களை பிடிக்கும். விஜய் இப்போ ஒரு வின்னர். நீங்கள் ஒரு விஷயம் ஜெயிச்சிட்டிங்கன்னா, இப்போ நாளைக்கு நீங்களே ஒரு பெரிய ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பர்சனாக மாறிட்டீங்க, நான் மாறிட்டுன்னு வச்சுப்போமே. இன்னைக்கு நம்மளை கண்டுக்காதவங்க நிறைய பேர் நாளைக்கு நம்மக்கிட்ட வருவாங்க, இன்னைக்கு நம்மளை மதிக்காதவர்கள் நிறைய பேர் நாளைக்கு நம்மக்கிட்ட வருவாங்க. இது வெற்றியோட பியூட்டியே இதுதான். விஜய் அவர்களுக்கு இன்னைக்கு விஜய் ஒரு வின்னர், ஜெயிச்சிட்டார். இப்போ நீங்கள் எல்லாருமே விஜய் தோப்பார்னு சொன்னோம். இங்கே இருக்கக்கூடிய 95% அரசியல் விமர்சகர்கள், பத்திரிகையாளர்கள் எல்லாருமே விஜய் தோப்பார்னு சொன்னாங்க. அதெல்லாம் மீறி அவர் ஜெயிச்சிட்டார். அப்போ ஹீ இஸ் அ வின்னர். வின்னராக ஒருத்தர் இருக்கும்போது எல்லாருமே அந்த பக்கம் கிராவிடேட் ஆவாங்க, எல்லாம் அவரை நோக்கி மூவ் பண்ண நினைப்பாங்க. வின்னர்ஸோட இருக்கும்போது தான் எல்லாருக்குமே ஆசை இருக்கும். ஆனால் அது ரொம்ப பிளேட்டண்ட்டாக பண்ணக்கூடாது, ரொம்ப பிளேட்டண்ட்டாக ஷேம்லெஸ்ஸாக அதை பண்ணக்கூடாது. இப்போ இவர் பண்ணுறது, அர்ஜுனா அவர்கள் பண்ணுறது ரொம்ப ஷேம்லெஸ்ஸாக இருக்குது. மே 4 பார்த்தோன்னா அவர் சொல்கிறதெல்லாம் பாருங்களேன். கச்சத்தீவு நெடுந்தீவோடு நின்றக்கூடாது, ஜாஃப்னா பகுதியும் நம்ம விஜய் அவர்கள் தலைமையில் நம்ம கொண்டு வரணுன்றாரு. எவ்வளோ பெரிய முட்டாள்தனமான பேச்சு அது. தமிழ் மக்கள் தனித்தமிழ் ஈழத்தை சப்போர்ட் பண்ணி நம்ம போராடி இருக்கோம். அப்போ நம்ம லட்சக்கணக்கான மக்கள் வெளியே வந்து போராடும் போது கூட நம்ம எல்லாம் ஒரே நாடாக இருக்கணும்லாம் சொல்லலை. ஏன் அப்படி சொல்லலை? ஏன்னா அந்த மக்களோட விருப்பத்தை நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணணும். எனக்கு இருக்கிற இந்த புரிதல் அந்த அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு எம்பிக்கு இல்லை பாருங்க. அது ஜோக்கா சொன்னாரான்னு எனக்கு தெரியல. ஜோக்கா எப்படி நீங்க சொல்லுவீங்க? இது ஜோக் சொல்ற விஷயமா என்ன? ஸ்டேட்மெண்ட் தான். ஜாஃப்னாவையும் சேர்த்து கொடுத்துருவாரா இவரு? பெரிய அப்படியே பிரிட்டிஷ் மன்னரா இவரு? இந்த பகுதியும் சேர்த்து எடுத்துக்கொள்ளுங்கள். அடுத்த தடவை எம்பியா ஜெயிப்பாரான்னு தெரியல. இந்த அந்த காலத்தில் பிரிட்டிஷ் மன்னர்கள்லாம் இருப்பாங்கல்ல, அப்படியே உலகத்தில் ஒரு 1/4 பங்கு லேண்ட் ஏரியா அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்கும். இதை நம்ம எடுத்துப்போம், அதை அவங்கள்ட்ட கொடுத்துருவோம். அந்த மாதிரி ஜாஃப்னாவையும் சேர்த்துடலான்னு முடிவு பண்ணுறாப்புல. இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது. கவர்மெண்ட் கூட முக்கியம் இல்லை, மக்கள் இருக்காங்க. இங்கே மக்கள் இருக்காங்க, அங்கேயும் மக்கள் இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் முடிவு பண்ண வேண்டியது யார்? இப்போ நமக்கு இன்றைக்கும் கச்சத்தீவு விஷயங்கள் நமக்கு ஏன் கோவம் வருது?
மக்களை மீறி இது நடந்திருக்கு, மக்களோட விருப்பத்தின் பேர்ல இது நடக்கல. அப்ப இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் யார் தீர்மானிக்கணும், முடிவெடுக்கணும்? மக்கள் எடுக்கணும். இன்னைக்கு வரைக்கும் வந்து அதனால கவர்மெண்ட்டுக்கு பிரச்சனை கிடையாது, மக்கள் தான் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆமா. ஸோ உங்களை எம்பி ஆக்குறதுக்கு மக்கள் தேவைப்படுறாங்க. ஆனா சார் ஜாஃப்னாவை தூக்கி கொடுத்துடலான்னு பேசிட்டு இருக்கீங்க, அதுக்கு மக்கள் தேவையில்லை. சார் மக்களெல்லாம் கன்சல்ட் பண்ண மாட்டார். ஏன்னா மே 4 அவர் ஜெயிச்சிட்டார்ல, உடனடியா அவர் சந்தோஷப்படுத்தியே தீரணும். உடனே ஜாஃப்னாவை தூக்கி கொடுப்பாராம். என்னது உங்க வீட்டு சொத்தாது? ஒரு லேண்ட் டிஸ்பியூட்டுக்கு துப்பாக்கி தூக்கி காட்டுற, லேண்டை தூக்கி ஒரு ஜாஃப்னாவை தூக்கி கொடுப்பேன்னு பேசிட்டு இருக்கீங்க. ஸோ இப்படிப்பட்ட ஆட்களை லீடர்ஸாக நம்ம தேர்வு பண்ணியிருக்கோம். இப்போ என்னன்னா, இது இங்கே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பொலிட்டிக்கல் கிரைசிஸை மட்டும் இது காட்டல, அங்கே இதை விட பெரிய ஒரு பொலிட்டிக்கல் கிரைசிஸ் இருக்குது. அங்கே இருக்கிற பொலிட்டிக்கல் கிரைசிஸையும் காட்டுது. ஸோ நமக்கு தேவை, தமிழ் மக்களுக்கு தேவை, சர்வதேச அளவில் நமக்கு ஒரு யூனிட்டி வேணும். நமக்கு சர்வதேச அளவில் நம்மளோட இலக்கு என்ன, நம்ம எங்கே போகணும், அதெல்லாம் தெரிஞ்சுதுன்னா, நம்மளோட அரசியல் என்ன அப்படின்றலாம் தெரிஞ்சுதுன்னா கரெக்டான அரசியல் தலைவர்கள் நம்ம தேர்ந்தெடுப்போம். இந்த மாதிரி நாட்கள்லாம் நம்பி போக மாட்டோம். ஸோ இப்போ இங்கேயுமே தமிழ்நாட்டில் பெரிய ஒரு அரசியல் பின்னடைவாக தான் நான் பார்க்குறேன். பட் எனிவே மக்கள் தீர்ப்பை நம்ம ஏற்று தான் ஆகணும். ஆனால் அதான் இப்போ தமிழ் மக்கள், தமிழ் கம்யூனிட்டி வேர்ல்டு ஃபுல்லாக ஒரு பெரிய ஒரு சேலஞ்சிங்கான ஒரு டைம் தான் நினைக்கிறது. பார்க்கலாம், நிறைய விஷயங்கள் மட்டும் பகிர்ந்துக்கிட்டீங்க.